அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில்லி மிளகா சம்பளம் தான் பார்க்க போகிறோம். சில்லி பேஸ்ட்டு இது இங்கே எல்லா ரெசிபிகளுக்குமே நிறையா ரெசிபிகளுக்கு இது யூஸ் பண்ணக்கூடியது. அஜினமோட்டோவே போடாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோவுக்கு போகிறோம். நான் வெறும் 100 கிராம் மிளகாய் எடுத்து சுடுதண்ணிக்கில் ஊற வச்சுருக்கிறேன். அதுவே நிறைய யூஸ் பண்ணுறவளாக இருந்தால் அந்த கடாயில் அந்த மிளகாயை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அரைங்க. கரெக்டாக இந்த மிளகா தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது சைனா சில்லி தான். இங்கே அதான் உரப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்தியா சில்லி இருக்கும், சைனா சில்லி இருக்கும். இந்தியா சில்லி ரொம்ப உரைக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, வினிகர் ஒரு 3 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, இவ்வளோதாம்மா பொருள். இது நல்லா ஊறினுச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. மிக்ஸி ஜாரில் 3 பொருளையும் போட்டுருங்க. உப்பு, எண்ணெய், வினிகர் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெயவும் உப்பையும் போடுங்க. சரியா போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க. நான் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு காய்ச்சி சம்பளம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நீங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் அரைச்சி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்லா குழப்பி அப்படியே ஐஸ் பெட்டில் வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா நம்மளுக்கு பூசண முடிக்காது, அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டு அதை வேக வைக்கிறோம். அப்புறம் ஒரு மங்கு எண்ணெய் 50 மில்லி எண்ணெயை ஊற்றுங்கம்மா. இது சும்மா சாதாரண கடலை எண்ணெய் தான். அதை போட்டு நம்ம சில்லி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போடுங்க. சில்லி பேஸ்ட் முடிஞ்சளவு நைஸாக அரைச்சிக்கிறோங்கம்மா. சரியா அரைச்சிக்கிறது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நீங்கள் சில்லி பேஸ்ட்டை அரைச்சிக்கிறணும். சரியா இங்கே எப்படின்னா சில்லிப்போ இல்லை டப்பாவில் போத்தல் எல்லாம் போட்டிருக்கோம். டப்பாவில் இருக்கிறதும் போத்தலில் இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருப்பாங்க. பேக்கெட்டில் உள்ளது காய்ச்சி வச்சுருக்க மாட்டாங்க. சுக்காவை போட்டு அதாவது வினிகரை போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு நம்ம கடைக்கு என்ன செய்வோம், அதோட மிளகாயம் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து ஒன்றா வேக வச்சு தான் அள்ளி வச்சுக்கிறது. நாசிலிமா சம்பல், மீங்கோரி சம்பல் எல்லாத்துக்குமே. நான் ஏற்கனவே நாசிலிமா ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். காலையில் பசியாகிறதுக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. என் ரெசிபிலே இது நிறைய இடம் பெறும். இந்த சில்லி பேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இந்தியன் ஃபுட்டு, அதாவது தமிழ் ஃபுட்லாம் செய்கிறதுக்கு நிறைய சேனல்கள் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் எப்போவுமே என்னோடய சேனலில் மலேசியன் ஃபுட்டு தான் காட்டுவேன். அப்படி நான் சொல்கிற ஜாமாங்கே உங்களுக்கு புரியலேன்னு சொல்கிறீங்க. அது எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு புரியலைங்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் ப்ரைவேட்டாக கேட்குறீங்க, மலேசியன் சாப்பாடு எப்படிமா இருக்கும் அப்படின்ட்டு. நான் எவ்வளவோ சாப்பாடு போட்டு தான் இருக்கிறேன். அதை செஞ்சு அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளில் ஒரு ரெசிபியாவது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது இங்கே உள்ள ரசனை எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக நான் எப்போவுமே ரொம்ப கஷ்டமான சமையல் என்னோடய ரெசிபியில் கண்டிப்பாக இருக்காது. நல்லா கஷ்டமான ரெசிபியை கூட எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இது வரைக்குமே நான் காட்டியிருக்கிறேன். எல்லாமே என்னோடய அனுபவத்தில் உள்ள சமையல் தான் எல்லாமே. இப்போ மிளகா வெந்துக்கிட்டுருக்கு. மிளகா வேகட்டும். வெந்து அந்த எண்ணெய் கக்கணும். சரியா எண்ணெய் தனியாக அந்த மிளகா பேஸ்ட்டு தனியாக அப்படி திரியாக வரணும். அதான் சரியான பக்குவம். இப்போ பாதி வந்திருக்கு, பாதி பக்குவம் வந்திருக்கு. நான் கேமரா ஆனில் தான் வச்சுருக்கிறேன், ஆஃப்லாம் பண்ணலை. சரியா இந்த சில்லி பேஸ்ட் நம்ம நூடில்ஸு, வெஜ்ஜு, மீன், ஃபிஷ்ஷு எல்லாத்துக்கும், கோழி சம்பல் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல் இன் ஒன் இந்த சில்லி பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், வெஜ்ஜுக்காரங்க தான் யூஸ் பண்ணணும், இல்லை நான்வெஜ்ஜுக்காரங்க தான் யூஸ் பண்ணணும். இந்த சம்பளில் நம்ம எதுவுமே போட கிடையாது. அதனால் வெஜ்ஜுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம், நான்வெஜ்ஜுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பொருந்தும் இந்த சம்பல். இப்போ நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எண்ணெய் கக்குறது உங்களுக்கு தெரியுதா? நான் அதனால தான் கேமராவை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. எண்ணெய் பார்த்திங்களா அப்படியே கக்குது. இப்போ பாருங்கள் திரியாக இருக்குது. நான் ஜூம் பண்ணி தான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா திரியாக இருக்குது. இதாம்மா கரெக்டான பக்குவம் சில்லி பேஸ்ட்டுக்கு. இப்போ நீங்கள் நல்லா அடுப்பை அடைச்சிட்டு ஆறின பிறகு அள்ளி போத்தலில் வச்சுக்கிறோங்க. வெளியில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். நான் பொதுவாக வெளியில் வைக்க மாட்டேன். இதெல்லாம் ஐஸ் பெட்டி உள்ளுக்கே வச்சுருவேன். வச்சு நம்ம ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் எப்போவுமே ஐஸ் பெட்டில் வச்சுருவேன். எனக்கு 6 மாதம் வரும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாம்மா, அருமையான ஒரு சில்லி பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Like, subscribe, Mom's Kitchen. Bye. See you. Bye.